குடும்பஸ்தன் இந்த படத்தில் மணிகண்டன் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தின் கதை இதுதாங்க. படம் ஆரம்பத்தில் மணிகண்டனோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரூமில் சரக்கு அடிச்சுட்டு கிடைக்கிற வேலைக்கு தினக்கூலியாக வேலைக்கு போவாங்க. மணிகண்டன் ஒரு ஃப்ளெக்ஸ் எடிட்டிங் கம்பெனியில் வேலை செய்வார். ஒரு நாள் மணிகண்டன் கம்பெனியில் நகைக்கடை விளம்பரப்படுத்த தினக்கூலியாக 2 ஆள் தேவைப்படும். அப்போ மணிகண்டன் அந்த குடிகார ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விட்டுருவார். அந்த 2 பேருமே சரியாகவே ஜுவல்லரி ஷாப் விளம்பரப்படுத்த மாட்டாங்க, டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் பார்த்துடுவார். அந்த 2 ஃப்ரெண்டையும் அடிக்க, இதை பார்த்த மணிகண்டன் தன்னோட ஃப்ரெண்டையும் அடித்த ஜுவல்லரி ஷாப் ஓனரை திருப்பி அடிச்சிருவார். இதனால் மணிகண்டனுக்கு வேலை போயிடும். மணிகண்டன் வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் மணிகண்டன் வருமானத்தை நம்பி தான் குடும்பத்தை நடத்துவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான குடும்பம். இந்த சூழ்நிலையில் மணிகண்டன் வேறு ஜாதி பொண்ணோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நாம் படுற கஷ்டத்தில் நமக்கு குழந்தை வேண்டாம், நல்லா பணம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்ல, மணிகண்டன் எனக்கு 3D டிசைனிங் தெரியும், அதை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு சொல்லி முதலிரவை நடத்த அந்த பொண்ணும் கர்ப்பம் ஆகிடும். மணிகண்டனும் மணிகண்டன் ஒய்ஃபும் மணிகண்டன் அக்கா பொண்ணு காதுகுத்துக்கு போக, மணிகண்டன் சொந்தக்காரங்க மற்றும் மணிகண்டனோட அக்கா மாமா எல்லோரும் மணிகண்டனை கேவலப்படுத்துவாங்க. காரணம், மணிகண்டன்கிட்ட பணம் இல்லை, காதுகுத்துக்கு எந்த செலவும் பண்ண மாட்டான்னு. கடைசியில் மணிகண்டன் தன் கௌரவத்தை காப்பாற்ற கடனை வாங்கி அக்கா பொண்ணுக்கு தங்கத்தோடு தங்க வளையல் தங்க செயினெல்லாம் போட்டுட்டு சொந்தக்காரங்க மாமா அக்கா எல்லாருமே வாய் மேலே கையை வைக்கிற அளவுக்கு சிறப்பாக பண்ணிடுவார். மணிகண்டனுக்கு வேலை போன விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் ஆன்லைனில் கடனை வாங்கி குடும்பத்தை நடத்த, கடைசியில் ஆன்லைன் லோனுக்கு பணம் கட்ட முடியாமல் வட்டிக்கு பணம் வாங்கி ஆன்லைன் லோனை கட்டுற நிலைமைக்கு போயிடுவார். மணிகண்டன் ஒய்ஃபு மாசமாக இருக்கும். மெடிக்கல் செக்கப்புக்கு போக மணிகண்டன் ஒய்ஃபு டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணிடும். ஒய்ஃபுக்கு லேப்டாப் வாங்க, இப்படி வட்டிக்கு வாங்கின பணம் எல்லாமே செலவாயிடும். வட்டிக்காரங்க கிட்ட வாங்கின பணமும் கட்ட முடியாமல் கஷ்டப்பட வட்டிக்காரங்க மணிகண்டனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கடன் பிரச்சனை மற்றும் வேலை இல்லைங்கிற விஷயம் வீட்டுக்கும் அக்கா மற்றும் மாமாவுக்கு தெரிய வர பிரச்சனை பெருசாகிடும். வீட்டில் யாரும் மணிகண்டனை மதிக்கவே மாட்டாங்க. கடன் தொல்லை, சொந்தக்காரங்க மதிக்காதது, வேலை இல்லை என ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது மணிகண்டன் அம்மா மட்டும் மணிகண்டன் கிட்ட எங்கள் அண்ணன் நடத்தின பேக்கரியை விற்க போகிறாரு, நம்ம அதை லீஸுக்கு எடுத்து நடத்தலான்னு, பேக்கரியில் நல்ல லாபம் கிடைக்கும்னு, அதை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்திக்கலான்னு ஐடியா தர சரின்னு சொல்லிடுவார் மணிகண்டன். மீண்டும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி பேக்கரி ஆரம்பிக்க ஆரம்பத்தில் நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கும். பேக்கரி ஆரம்பித்து 1 மாதத்துலேயே பேக்கரிக்கு எதிராக பிரம்மாண்டமாக இன்னொரு பேக்கரியை வேறொருத்தர் ஆரம்பிக்க மணிகண்டன் பேக்கரி லாஸ் ஆகிடும். மீண்டும் கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாமல் இருக்கும்போது மணிகண்டன் மனைவி, இத்தனை பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் வேலைக்கு போகலின்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொல்ல, சரி வேலைக்கு போகிறேன்னு சொல்ல மணிகண்டன் மனைவி ஏற்கனவே மணிகண்டன் வேலைக்கு போயிட்டு இருந்த ஓனர்கிட்ட பேசி மணிகண்டனுக்கு வேலையும் வாங்கி தந்துடுவாங்க. மணிகண்டனும் வேலைக்கு போய் கடனையெல்லாம் அடைச்சிட்டு, நம்மளை பணத்துக்காகத்தான் எல்லாரும் பழகிறாங்க, நான் பணம் சம்பாதிக்கலைன்னா என் பொண்டாட்டி கூட என்னை விட்டு போயிடுவா, அதனால் வெளிநாட்டுக்கு போக தயாராகிடுவார். வெளிநாட்டுக்கு போகிற வேலையாக வெளியில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆன மணிகண்டனை பார்க்குறக்கு அவங்க அக்கா மாமா ஒய்ஃபு அம்மா எல்லோரும் வந்துடுவாங்க. இங்கேயே இரு, வெளிநாடு போக வேண்டான்னு சொல்ல மணிகண்டன், பணத்துக்காக தான் நீங்கள் நல்லா பழகுறீங்க, இல்லைன்னா மதிக்க கூட மாட்டீங்க, இப்போ கூட நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்தா தான் என்னை எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இந்த சமூகத்தில் குடும்பஸ்தனாக இருக்கணும்னா அவன் பணம் வச்சுருந்தாதான் அவனுக்கு மதிப்பு, அந்த பணத்தினால தான் அவனுக்கு மதிப்பு, இல்லைனா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு பட முடியும். உண்மையிலேயே பணத்தினால தான் மனிதனுக்கு மதிப்பா, இல்லை அவன் நல்ல குணத்தினால தான் மனிதனுக்கு மதிப்பான்னு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.